அதிமுக ஊழல் கட்சி என்று சொன்ன விஜய், இன்னொன்று பாஜக கூட்டணியில் மற்றும் சில கட்சிகள் என்று சொன்னவர், அதிமுக பேரை கூட சொல்ல ரொம்ப இலக்கரமாக பேசியவர்கள். இன்றைக்கு நமது நண்பர்கள், அவர்கள் எத்தனையோ மன வருத்தம் இருக்கலாம், ஆனால் அவர்கள் விஜயை ஆதரிப்பது அறம் என்று சொல்வது எப்படி நியாயமாக இருக்க முடியும்? அம்மாவின் ஆட்சி வர வேண்டுங்கிறாங்க. அவங்க போய் நம்ம கட்சியை அழைக்க நினைக்கிற தாவேகா கூட போய் ஆதரிக்கிறது எப்படி நியாயம்? இன்னும் சொல்ல போகிறேன், பாஜக கூட்டணியில் நாங்கள் இருக்கோம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் போட்டிட்டோம். தேசிய ஜனநாயக கூட்டணியிலேருந்து ஒருவர்கள் வெளியேறிவிட்டோம் என்று சொல்வது எப்படி நியாயம்? நாங்கள் அதிமுக கூட்டு தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கோம். ஏன்னா நீங்கள் கேட்குறது படி சொல்லிடுறேன், நாங்கள் அந்த கூட்டணியில் தொடர்கிறோம். எல்லோரும் சொல்கிறாங்க எலெக்ஷன் வந்துடக்கூடாது, இன்னொரு எலெக்ஷனை தாங்காது, அதுக்காக நாங்கள் வெளியில் வந்து ஆதரிக்கிறோம்னு சொல்கிறதோ, அவர்களை ஆதரிப்பது மக்கள் அவர்களுக்கு ஆதரவு அளித்திருக்கிறார்கள், அவர்களுக்கு நாங்கள் போய் முட்டுக் கொடுக்குறோம்னு சொல்கிறதோ, அமைச்சர் பதவிக்காக அங்கே போய் சேர்ந்து புலகாங்கிதம் அடைவதோ, இது வந்து ஜனநாயகத்தில் தர்மத்திற்கு எதிரானது. சட்டப்படி வேணால் காங்கிரஸில் 5 எம்எல்ஏக்கள் போனது வேணால் சட்டப்படி சரியாக இருக்கலாம். மக்கள் இதெல்லாம் பார்த்து கொள்ளிட்டு தான் இருக்காங்க. அந்த 5 தொகுதியில் அவங்க அப்படின்னா தாவேகாவுக்கே ஓட்டு போட்டிருக்காங்களே, தாவேகாவுக்கே ஓட்டு போட்டுருக்கலாமே, மன்னார்குடியில் தாவேகாவுக்கே ஓட்டு போட்டுருக்கலாமே. தாவேகா 3வது இடம் தான் வந்துச்சு. எங்களது எம்எல்ஏவோட பேரம் பேசி ஏதோ ஒரு உங்களை செஞ்சு தரேன்னு சொல்லி தானே கூப்பிட்டுருக்கீங்க. அது குதிரை பேரம் தானே. நீங்கள் ஒன்றே அவங்களுக்கு அமைச்சர்கள் கொடுத்தீங்கன்னா உறுதியாக சிபிஐ என்கொயரி வருவோம். உறுதியாக இந்த ஆட்சி கஷ்டகாலம் தான். இன்னும் சொல்ல போகிற இப்போ விடுதலை சிறுத்தைகளும் கம்யூனிஸ்ட் கட்சிகளை எவ்வளோ நாள் தாங்கி பிடிப்பார்கள்? 6 மாதம் தாங்குவாங்களா? அதனால் இந்த ஆட்சியின் ஆயுள் காலம் என்பது ஊசலாடி கொண்டு இருக்கிறது. யார் தயாராக இருக்கா? யார் அவங்க போய் எப்படி ஆதரிக்க முடியும்? டிஸ்குவாலிஃபிகேஷன் வருது சார். அவங்க கட்சி தலைமை, நான் சொல்கிறது எல்லாம் அங்கே இருக்கிற 24 பேரோ 25 பேரோ என் நண்பர்கள் தான். ஒன்றும் அவங்களுக்கு நான் எதிரான கருத்தை சொல்லலை. அதாவது அவர்களை வந்து நான் புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன் இந்த நேரத்தில். ஏன்னா உங்களை பத்திரிகையாளர்கள் மூலம் அவர்களுக்கு எல்லாருக்கும் சட்டம் தெரியும், எல்லாம் அரசியல் உள்ளவர்கள். அவசரப்பட்டோ கோபப்பட்டோ அவர்கள் செய்கின்ற முடிவு அவர்களுக்கு விபரீதமாகும். அம்மாவின் ஆட்சி கொண்டு வரோன்னு சொல்லிட்டு அவர்கள் இவ்வாறு செய்வது உறுதியாக அவர்களையும் பாதித்து அம்மாவின் தொண்டர்களையும் பாதிக்கும். அதனால் அவர்கள் ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும். ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோடைய தலைமை தான் அங்கே சட்டமன்ற குழு நிர்வாகிகளை நியமிக்க முடியும். திரு பழனிசாமி அவர்கள் நியமித்திருக்கிற கொறடா தான் நாளைக்கு சட்டமன்றத்தில் ஏற்கனவே பல தீர்ப்புகள் இருக்குது. ரீசெண்டாக வந்த மகாராஷ்டிராவில் வந்த பிரச்சனையில் வந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பே இருக்குது. இதை தாண்டி இவங்க எந்த கோர்ட்டுக்கு போக போகிறாங்க? சபாநாயகர் எவ்வளோ நாள் காலம் தடுத்த முடியும்? இன்னொரு 10 நாள் காலம் தடுத்து அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. அண்ணன் இபிஎஸ் அவர்கள் தரப்புலேருந்து நீதிமன்றம் சென்றால் இதெல்லாம் வெட்ட வெளிச்சமாயிடும். அவர்களுக்கு மந்திரி பதவி கொடுக்கப்பட்டால் உறுதியாக உங்களுக்கு சிபுசோரன் வழக்கு போல் அது வந்துடும். அதனால் இது பெரிய குழப்பத்தை தான் உருவாக்கியிருக்கு. மக்கள் இப்படி ஒரு குழப்பமான தீர்ப்பை தமிழ்நாட்டில் கொடுத்துருக்கிறதுனால இது போல் குழப்பங்கள் இருக்குது. வருங்காலத்தினால யாருக்கு அறுதி பெரும்பான்மை கொடுத்தாதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது, தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு நல்லது.